சிறுகடிக்கு ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு இதுக்கு மேலேயும் சத்யா ரேகாவோட கல்யாணத்தை நம்மளால் தள்ளி வைக்க முடியாதுங்க. சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் முடிச்சுட்டு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும். இல்லாட்டி அந்த சிந்தாமணி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீயே யோசிக்கிற போது நான் யோசிக்க மாட்டேன்னா மீனா, கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு மனோஜை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்கவும், தெரியும் தம்பி நீ என் மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பேன்னு, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். அம்மா உங்களுக்கு பணம் தேவைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டை எழுதி வாங்க பிளான் போடுறீங்களா? வீடெல்லாம் எனக்கு அப்புறமா இருக்கட்டும் தம்பி, அதை விட முக்கியமாக எனக்கு ஒன்று தேவைப்படுது. என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய பொண்ணு மட்டும்தான். அவளுக்காக தான் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் தம்பி முத்துவால் என் பொண்ணை நான் தொலைச்சிடுவணும்னு ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காப்பாற்றினது மறுபடியும் அந்த மீனோட குடும்பத்துக்கு தான் நான் கொடுக்கணுமா? இங்கே பாருங்க தம்பி, எனக்காக என் பொண்ணு எங்கே இருக்கான்ற விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இதெல்லாம் கேட்டோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என் பொண்ணு எங்கே இருக்காருன்ற விஷயம் தெரியணும், அதனால் முத்துக்கிட்ட எப்படியாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.